இப்போ பாவம் எங்க இருக்குது? நம்மை சுற்றி நெருங்கி நிக்குது. நாம என்ன செய்யணும்? பாவம் எதுன்னு அடையாளம் காணணும். 4 நண்பர்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஜோக் அடிச்சு சிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அருவருப்பான நகைச்சுவையா மாறி போச்சு. ஒரு ஜோக் சொல்லி எல்லாரும் ஹஹாஹான்னு சிரிச்சாங்கன்னா கூட சேர்ந்து ஹஹாஹான்னு சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? அது என்ன ஜோக்குன்னு கவனிக்கணும். குழந்தை அப்பான்னு கூப்பிட்டுச்சா, அப்பான்னு கூப்பிட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டானான்னு சொன்ன உடனே ஆஹாஹான்னு சிரிக்கக்கூடாது. இப்போ இந்த ஜோக் எதை பற்றி பேசுது? விபசாரத்தை பற்றி பேசுது. விபசாரம் அவங்களுக்கு என்னவா இருக்குது? காமெடியாக இருக்கு. பரிசுத்தவானுக்கு விபசாரம் ஒரு நாளும் காமெடியாக இருக்க முடியாது. அது சீன்னு சொல்லப்படுகிற காரியமாக இருக்கணும். உலகம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் அதில் என்ன பிரதர் தப்புன்னு நினைக்கலாம். நம்ம கண்ணுக்கு பாவம் பாவமாய் தெரிகிறதா இருக்கணும். அருவருக்கப்படுகிற காரியம் அருவருக்கப்படத்தக்க காரியமாக இருக்கணும். எல்லாரும் செய்யலாம் பிரதர், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எல்லாரும் பேசலாம், நாங்கள் பேச மாட்டோம். எல்லாரும் அப்படி உடுத்தலாம், நாங்கள் அப்படி உடுத்த மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்தின் படி ஜீவிக்கிறது தான் எங்களுடைய காரியம். இப்போ இப்படி நீங்கள் ஸ்டெப் எடுத்து நடந்தீங்கன்னா ஒரு ஜோக்கு கூட ஃப்ரீயாக சிரிக்க முடியாது. எந்த ஒரு சின்ன காரியம், ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா கூட 4 தடவை திருப்பி பார்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? உதறி தள்ளி விட்டு நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும்.